கர்மா பயிற்சி. இன்று 4ஆம் நாள் வகுப்பு. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, செல்களில் இருக்கிற கெட்ட பதிவுகளை நீக்கிறது எப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது செல்களில் இருக்கிற கெட்ட பதிவை நீக்கிய பின்பு அதே செல்களில் நல்ல பதிவுகளை எப்படி சேர்க்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நல்ல பதிவுகளை சேர்த்தா மட்டும் போதுமா? அதை நம்ம அங்கே தக்க வைக்கணும் இல்லைங்களா? அதனால் அங்கேயே அந்த பதிவுகள் தக்க வைக்கிறதுக்காக ஒரு பயிற்சி, அணு கவச பயிற்சி. அதாவது உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் நம்ம கவசம் பண்ணுறது. நம்ம உடலுக்கு எப்படி கவசம் போடுவோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு செல்களுக்கும் நம்ம கவசம் போடலாம். கவசம் அப்படிங்கிறது எதுக்கு? இந்த கவசத்தினால நம்மளுக்கு என்ன பயன்? இப்போது நமக்கு எதிர நின்று பேசக்கூடிய நபர் என்ன மனநிலையில் என்ன ஓட்டத்தில் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன எண்ணத்துலேயும் என்ன மனநிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கூட இருக்கிறவங்களுடைய எண்ணமே நம்மளைய பாதிக்கும். அப்போது நம்ம கூட இருக்கிற நபர் நல்ல எண்ணத்தோடு இருந்தார் அப்படின்னா அந்த நல்ல எண்ணம் நம்மளுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும். இதே கூட இருக்கிற நபர் நம்மக்கிட்ட பேசும்போது மட்டும் ஒரு போலியான சிரிப்போட பேசுகிறாரு, பழகிறாரு. ஆனால் அவருடைய எண்ணம் நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் சிந்திச்சுட்டே இருக்கும். அப்போது அந்த எண்ணத்தினுடைய எதிர்மறை சக்தி நம்மளைய பாதிக்கும். இது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிராண உடல் மூலமாக அந்த எண்ணங்கள் எல்லாமே ஈர்க்கப்படும். அதாவது பார்த்திங்கன்னா மனோமய கோஷத்தினால ஈர்க்கப்பட்டு பிராணமய கோஷத்தில் சேகரிக்கப்பட்டு நம்மளுடைய ஆழ்மனதுக்கு அனுப்பப்படும். இது நம்மளுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, முடிந்த அளவு நம்ம உடலுக்கு தினமும் ஒரு கவசம் பண்ணணும். நம்மளுடைய செல்களில் கவசமாக வச்சுருக்கிறது ஒரு ஆரோக்கியமான வழி. இப்போ ஒரு நபரனுடைய எண்ணம் மட்டுமே நம்மளுடைய செல்களை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணம் மட்டும் நம்மளுடைய செல்லை பாதிக்காது. நம்ம சாப்பிட்ற உணவு, குடிக்கக்கூடிய தண்ணி, இதில் இருக்கக்கூடிய பதிவுகள் கூட செல்களை பாதித்து அதில் தீய கர்மாவா, நெகட்டிவ் கர்மாவா பார்த்திங்கன்னா பதியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தண்ணி அப்படின்னா, தண்ணி நம்ம எங்காவது வாங்கி குடிப்போம், இல்லை நம்ம தண்ணி அரைச்சிட்டு கேட்போம். அவங்களுடைய மனநிலை தண்ணீரை நம்மளுக்கு கொடுக்கும்போது என்ன மனநிலையில் கொடுக்குறாங்க? கவலை, இல்லை கோபம், வருத்தம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மனநிலையில் அந்த தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பதிவுகள் தண்ணியில் உள்வாங்கப்பட்டு திரும்பவும் நம்மளுடைய உடலுக்குள்ளே அதே தண்ணி போகும்போது அந்த தண்ணியினுடைய மூலக்கூறுகள் செல்களால் ஜீரணிக்கப்படும் போது அந்த செல்களுக்கும் அந்த கர்மாவானது பதியப்படும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது கர்மா அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளினால் ஏற்படும் விளைவு. அதுதான் கர்மா. நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் கர்மாவானது நம்மளுக்கு கொண்டே தான் இருக்கும். இப்போ அந்த தண்ணீர் கொடுத்த நபரினுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணியில் ரிசீவ் ஆன அந்த கர்மாவானது நம்மளுடைய உடலுக்குள்ளே பதியும். இதே மாதிரி தான் உணவு. ஒரு உணவுப் பொருள் நம்ம வாங்குகிறோம்னா அந்த உணவுப் பொருள் உயிரோட்டம் உள்ள உணவுப் பொருளாக இருக்கும் பட்சத்தில், அதாவது திரும்பவும் விதைத்தால் விதையக்கூடிய உணவுப் பொருட்கள், அந்த திரும்பவும் விதைக்கும் போது விதையக்கூடிய உணவுப் பொருட்களை நாம் யாரிடமிருந்து வாங்குகிறோமோ அப்பொழுது அந்த நபரினுடைய மனநிலை என்னவாக இருக்குமோ அந்த பதிவுகள் அந்த உணவுப் பொருட்களில் சேகரிக்கப்பட்டு நமக்கும் கடத்தப்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம எங்கோ ஒரு வகை உணவு சாப்பிட்றோம். அப்போ அந்த உணவு சாப்பிடும் பொழுது அந்த உணவு சமைப்பவனுடைய மனநிலை அந்த உணவிலும் பாதிப்பை ஏற்படுத்தி அந்த பாதிப்பு நமக்குள்ளும் ஏற்படுத்தும். அப்போது இத்தனை வகையில் ஒரு பாதிப்பானது நம்மளுடைய உடம்புக்குள்ளே போயிட்டுருக்கு. இது நமக்கே தெரியாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய நெகட்டிவ் கர்மா அல்லது எதிர்மறை எண்ணம். இந்த நெகட்டிவ் கர்மாவிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம அணு கவச தியானத்தை பண்ணுறோம். தினமும் முடிஞ்சால் காலைல எந்திரிச்சதையும் இந்த அணு கவச தியானத்தை நீங்கள் பண்ணினீங்கனாலே உங்களுடைய அணுக்கள் எல்லாமே சுறுசுறுப்படையும்,
உங்கள் உடலில் ஏதாவது குறைபாடுகள், நோய் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருந்துச்சுன்னா நிவர்த்தியாகும். கோபம் இருந்தால் மன அமைதி, மன உளைச்சல், மன வருத்தம் இதெல்லாம் நீங்கி ஒரு சந்தோஷமாக ஒரு நாளையே நீங்கள் கொண்டாடுவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்தோஷமான நாளாகவே அமையும். உணவு சமைக்கும் பொழுது அந்த உணவு சமைப்பவரின் மனநிலைக்கு தகுந்த மாதிரி அந்த உணவில் நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள் கடத்தப்படுவதால் தான் தனக்கான உணவை தானே சமைத்து சாப்பிடுவது நலம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அந்த காலத்தில் சித்த மருந்துகள் செய்யும் பொழுது கூட மூச்சு பயிற்சியை மேற்கொண்டு தான் சித்த மருந்து செய்வார்கள். ஏன்னா மூச்சு பயிற்சியை செய்து கொண்டே இந்த மருந்துகளை தயாரிக்கும் பொழுது எண்ணெய் ஓட்டம் குறைக்கப்படும், இல்லை எண்ணெய் ஓட்டம் தடுக்கப்படும். இவங்களுடைய எண்ணம் அனைத்தும் இந்த மூச்சை கட்டுப்படுத்துதல், இந்த மூச்சு பயிற்சியிலேயே இருக்கிறனால வேற எந்த எண்ணங்களும் அவங்களுக்குள்ள எழாது. அந்த எண்ணங்களுடைய பாதிப்பு அவங்க செய்கிற அந்த மருந்தில் இருக்காது. அதனால பார்த்துட்டிங்கன்னா ஒரு சித்த மருந்து ஒரு நோயை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மருந்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கி அந்த நோயை நிவர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு மருந்துக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அன்னைக்கு ஒரு மருந்து அப்படின்னா அது தெய்வீக தன்மையோடு செஞ்சாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் யாரும் செய்கிறது கிடையாது. அதனால் உணவோ தண்ணீரோ மற்ற எந்த ஒரு உணவுப் பொருட்களாக இருந்தாலும் பிறரிடமிருந்து நம்ம வாங்கி அதை சாப்பிடும் பொழுது அவர்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு தகுந்த கர்மாவானது நமக்குள்ளும் பதியப்படும். ஆகவே இன்றைய சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால் நம்ம இந்த அணு கவச தியானத்தை செய்வதன் மூலமாக இந்த மாதிரியான நெகட்டிவ் கர்மாவிலிருந்து நம்ம விடுபடலாம். நமக்கு கிடைக்கக்கூடியது பாசிட்டிவ் கர்மாவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நெகட்டிவ் கர்மா நம்மளுக்குள்ளே அதிகமாக சேரும் பொழுது நம்மையும் அறியாமலேயே நமக்கு கவலை, இனம் புரியாத ஒரு பதட்டம் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம இந்த கவச தியானத்தை எப்போயெல்லாம் நீங்கள் பலவீனமாக உணர்றீங்களோ அப்போயெல்லாம் நீங்கள் தாராளமாக இந்த கவச தியானத்தை பண்ணலாம். கவச தியானத்திற்கான ஆடியோ நான் கூடவே கொடுக்குறேன். நீங்கள் அதைய போட்டு நீங்கள் அந்த தியானம் பண்ணலாம். இந்த தியானம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துக்குங்க. உட்கார்றதுக்கு ஆசனம், வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து அந்த விரிப்பு மேலே உட்காந்துக்குங்க. முதுகெலும்பு நேராக இருக்கும்படி பார்த்துக்குங்க. கண்கள் மூடிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி வலது கையை வலது தொடை மீதும் இடது கையை இடது துறை மீதும், ஏதாவது உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கிற மாதிரி வச்சுக்குங்க. இப்போ தியானம் எப்படிங்கிற செய்முறைக்கு போகலாம். இந்த தியானம் எப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியை நம்மளுடைய உடலானது ஈர்த்து ஒரு பெரிய பந்து போல் நம்மளுடைய உடலை சுற்றி நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பந்து போல் ஒரு கிறிஸ்டல் பால் நம்ம உடலை சுற்றி ஒரு கிறிஸ்டல் பால் இருந்தால் அந்த கிறிஸ்டல் பால்குள்ளே நம்ம உட்காந்துட்டு வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த கிறிஸ்டல் பாலில் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் நம்ம உங்களுக்கு வேண்டியது அனைத்தையுமே கொடுக்குது. ஆனந்தம், ஆரோக்கியம், சந்தோஷம், அதிர்ஷ்டம், பொருளாதார வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக வளம், உடல் நலம் அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது. அது எல்லாமே வாங்கி இந்த பந்து போல் உங்களை சுற்றி ஒரு கவசமாக இருந்துகிட்ருக்கு. இந்த கவசம் பார்த்திங்கன்னா நேரம் செல்ல 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 அப்படியே சுருங்குது. பலூன் இருக்கிற காற்று வெளியே போகும்போது எப்படி பலூன் சுருங்குதோ அந்த மாதிரி அந்த கவசமானது மிக 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 மெதுவாக சுருங்குது. சுருங்கி ஒரு சின்ன பால், குழந்தை விளையாடுற பால் சைஸுக்கு எங்கே வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய இடது கையில் நின்றுது. அதாவது உடலை விட பெரியதாக இருந்த அந்த பந்து சிறிது சிறிதாக சுருங்கி தன்னுடைய இடது கையில் நிற்கிது. அந்த இடது கையில் நிற்கக்கூடிய பந்தானது இடது கையின் வழியாக உள்ளே சென்று உள்ளே உள்ள அனைத்து அணுக்களுக்கும் கவசமாக மாறுகிறது. ஒவ்வொரு அணுக்களும் அதனை சுற்றி ஒரு கவசம், பந்து போல ஒரு கவசமாக மாறுது. இப்படியே பார்த்துட்டிங்கன்னா இடது கையிலிருந்து உள்ளே போன இந்த சின்ன பந்து மாதிரி ஒரு கவசமானது உடலில் உள்ள எல்லா அணுக்களுக்கும் கவசமாக மாறி அந்த அணுக்களில் உள்ள அனைத்து தீயவைகளையும் வெளியேற்றி உங்களுடைய
வலது கையில் வந்து ஒரு பந்து மாதிரி சேருது. அந்த பந்தை வந்து நீங்கள் எதுவும் எண்ண வேண்டாம். அந்த பந்துக்குள்ளே என்னென்னு இருக்குதுங்கிறது நீங்கள் எண்ணக்கூடாது. வலது கையில் ஒரு பந்து மாதிரி வந்து நிற்கிது, அவ்வளோதான். இடது கையில் போகும்போது உங்களுடைய அனைத்து நல்ல எண்ணங்களும், ஆனந்தம், சந்தோஷம் இது எல்லாமே போகிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. வலது கையில் வந்து ஒரு பந்து நிற்கிது, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு கற்பனையும் நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த வலது கையில் வந்து அந்த பந்து நின்றவுடன் உங்களை வந்து இதமான ஒரு தென்றல் காற்று வந்து தழுவி செல்லுது. அந்த தென்றல் காற்று வந்து உங்களை தழுவி செல்லும் பொழுது அந்த பந்தானது அந்த காற்றோடு அப்படியே பறந்து போய் இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே மறைஞ்சிருது. இதுதான் தியானம். இந்த தியானத்தை வந்து நான் உங்களுக்கு ஆடியோ வடிவில் கொடுக்குறேன். இந்த தியானத்தை நீங்கள் பண்ணுங்கள். எதுக்கு முன்னாடியே சொன்னேன்னா, நீங்கள் அதை வந்து கற்பனை பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும் என்பதுக்காக தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.